அனைவருக்கும் வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். நேற்று சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எழுதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 மத யானை என்கிற ஒரு நூல் வெளியீட்டு விழா நடந்தது. அதுல சிறப்பு அழைப்பாளராக இஸ்ரோவினுடைய முன்னாள் தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவரை பற்றி பேசுகிற போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்னாரு, இந்த மயில்சாமி என்கிற இந்த பெயருக்கு என்ன விளக்கம் என்று எங்களுக்கு தெரியாது, அதற்கு என்ன சக்தி இருக்கு, என்ன ஆற்றல் இருக்கு என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த மயில்சாமி என்பதற்கு பின்னால் இருக்கிற அண்ணாதுரை என்கிற வினை சொல்லுக்கு ஒரு வேகம் இருக்கு, ஒரு சக்தி இருக்கு, ஒரு ஆற்றல் இருக்கு என்பதற்கான வெளிப்பாடுதான் இருமொழி கொள்கையில் படித்தே ஒருவரால் இஸ்ரோவினுடைய தலைவராய் உயர முடியும் என்பதற்கான சாட்சி இங்கே நாற்காலியில் அமர்ந்திருக்கிற மயில்சாமி அண்ணாதுரை என்று சொன்னார். உண்மையாகவே அண்ணாதுரை என்கிற சொல்லுக்கு ஒரு சக்தி இருக்கு, ஒரு ஆற்றல் இருக்கு, ஒரு வேகம் இருக்கு என்பதற்கு வரலாறு இரண்டாவது நாளே ஒரு சாட்சியை தந்திருக்கிறது. இன்றைக்கு செய்திகளாய் பரப்பி கொண்டிருக்கிறார்கள், நாடெங்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கு. பிரைம் பாயிண்ட் பவுண்டேஷன் வழங்கக்கூடிய ஆண்டுதோறும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாட்டை மையமாய் கொண்டு சன்சத் ரத்னா என்கிற ஒரு விருதை வழங்குறாங்க. அந்த விருது இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. அது யாருக்கு கிடைத்திருக்கு என்று சொன்னால், நம்முடைய மண்ணின் மைந்தர் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் அண்ணன் CN அண்ணாதுரை அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல என்ன மகிழ்ச்சியான செய்தின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் தென்னிந்தியாவில் இருந்து தமிழ்நாட்டில் இருந்து எந்த நாடாளுமன்ற உறுப்பினராலும் பெற முடியவில்லை என்கிற ஒரு வருத்தம் இருந்தது. 11 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டிற்கு அந்த விருதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் நம் மண்ணினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். இதுல கூட ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன தெரியுங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் பங்கேற்ற போது முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா தர்மலிங்கம் அவர்களை வெற்றி வாய்ப்பை தந்தது, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முதல் நாடாளுமன்ற உறுப்பினரை தந்தது இந்த திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிதான். 11 ஆண்டுகள் கழித்து சன்சத் ரத்னா என்கிற விருதை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்திருப்பதும் இந்த திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிதான் என்கிற 2 பெருமை நமக்கு இருக்கு. சரி, இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கும் போது எதற்காக அண்ணாதுரை அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த பவுண்டேஷன் 4 பாராமீட்டர் சொல்றாங்க, இதன் அடிப்படையில் தான் இந்த விருது வழங்கப்படுதுன்னு. அந்த 4 பாராமீட்டர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களினுடைய வருகை, 2வது மக்கள் பிரச்சனைகளை மையப்படுத்தி எத்தனை கேள்விகளை நாடாளுமன்றத்தில் எழுப்புறாங்க, 3வது தனிநபர் மசோதா எவ்வளவு கொண்டு வராங்க, 4வது விவாதங்களில் எந்த அளவிற்கு ஆர்வமாக பங்கேற்கிறார்கள். இந்த 4 அடிப்படையில் அவருடைய செயல்பாட்டை மையமாய் கொண்டு வழங்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் கழித்து இந்த செயல்பாடுகளில் தன்னுடைய தகுதியை நிலைநிறுத்தி இந்த பெருமையை தமிழ்நாட்டிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மாண்புமிகு கழக தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு மாவட்ட கழக செயலாளரும் இளந்தலைவரும் என்ன நம்பிக்கையோடு 2வது முறை அவருக்கு அந்த வாய்ப்பை வழங்கினார்களோ அந்த வாய்ப்பை திறம்பட செய்து காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கிறார். திருவண்ணாமலை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 2வது வரலாற்று பெருமையை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்.